அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். இந்த அம்மா மனசு வச்சா கண்டிப்பா நம்ம குழந்தைங்க திரும்ப கிடைச்சிருவாங்கங்க. ஆமா சார் தான். என்ன காரணமோ அம்மா நம்மள இப்படி சோதிக்க அதான் தெரியலங்க. அம்மா தாயே. கிளம்பிடுவோமா? கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறமா கிளம்புவோம். இப்ப போனாதான் வர முடியும். அப்படியே சொல்றேன். சரி கிளம்பிடுவோம். ஏங்க என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க? நம்ம வீட்டுக்கு போலாம் வா. என்னங்க சாமி இன்னும் கும்பிட்டே முடிக்கல, சன்னதி அந்த பக்கம் இருக்குங்க. எது வந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம் வா. சொல்றேன். என்னங்க ஆச்சு? சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? வீட்டுக்கு போலாம் வா. ஏங்க சொன்னா கேட்க மாட்டேன். என் கூட வா. நீ முதல்ல வாரி சொல்றேன். ஏன் இப்படி கூட்டிட்டு போறீங்க? ஜானகியம்மா, ஜானகியம்மா. யாரு? நான் தாம்மா. நான் தானே. யாரு? பேர் இல்லையா? அடடே, கணக்கு பிள்ளையா? ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. இன்னைக்கு வேலைக்கு போலீங்களா? இல்லங்க, நேத்துக்கு இன்னைக்கும் வேலை இல்ல, நாளைக்கு வேலை இருக்குன்னு மேஸ்திரி சொல்லிருக்காரு. அப்படியா? நீங்க வீட்டுல இருப்பீங்களோ இல்லையான்னு நான் யோசிச்சுட்டே வந்தேன் இங்க இருந்து. என்ன திடீர்னு வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா உங்க பொண்ணு சாந்தியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தானே. என்ன கணக்குள்ள சொல்றீங்க? நான் என்னதமா சொல்றது? சினிமா தியேட்டர் போகாமலே, டிக்கெட் வாங்காமலே தினமும் ஓசியில மில்லுல படம் பார்த்துட்டு இருக்கோமா. அதுவும் காதல் படமா. ஹீரோ ஹீரோயின் யார் தெரியுமா? உங்க பொண்ணு சாந்தியும் எங்க முதலாளியோட முரட்டு பையன் அருணும் தான். அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி கூத்தடிக்கிறது தாங்க முடியலமா.
நான் கணக்கு வழக்க பாக்குறதா, இவங்க 2 பேரும் கணக்கு பண்றத நான் பாக்குறதா? அந்த அருணை பத்தி தான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமேம்மா. அவன் கூட பழகுறது உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. உங்க பொண்ணோட வாழ்க்கையும் பாலா போயிடும். நான் என்னங்க பண்றது? நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே அந்த பொறுக்கி பையதான். அவனை பார்க்காத பேசாத அவளை எத்தனையோ தடவை கண்டிச்சிட்டேன். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. உங்க பொண்ணு மட்டும் இல்லம்மா, எல்லா பொண்ணுங்களுமே இந்த விஷயத்துல பெத்தவங்க பெரியவங்க பேச்ச கேட்கறதே இல்ல. அதுக்காக நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுமா. விட மாட்டேன். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மில்லுக்கு வேலைக்கு அனுப்புறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. இனிமே அவளை நான் வேலைக்கு அனுப்ப போறதில்ல. நல்ல முடிவுதான். ஆனா இதனால இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருமா? நீங்க என்ன சொல்றீங்க கணக்கு பிள்ளை? நீங்க உங்க பொண்ணை மில்லு வேலைக்கு அனுப்பாம நிறுத்திட்டா மட்டும் அவங்க 2 பேரும் பழகுறத நிறுத்திடுவாங்களா? அந்த அருணே வேலை வெட்டி இல்லாத வெட்டி பைய இப்ப மில்லுல இருக்கிற உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊருக்கு தெரியாம ஏரிக்கரை, தென்னந்தோப்பு, வயல்வெளின்னு எல்லா இடத்துலயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஊருக்குள்ள எல்லாரும் ஓசியில சினிமாவை பார்த்துட்டு வந்து நான் வந்து சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கிறது தான். என்ன கணக்கு பிள்ளை நீங்க? எங்க குடும்ப நிலைமை நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி பேசலாமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற நிலைமையிலயா நான் இருக்கேன்? ஜானகியம்மா, பந்தல போட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி தடபுடலா பண்ணாதான் கல்யாணமா? எத்தனையோ பேர் சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றது இல்லையா? அது சரிதான் கணக்கு பிள்ளை. இருந்தாலும் கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் வேணும்ல. என் குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு யார் எங்க வீட்டுல வந்து பொண்ணு எடுப்பாங்க? இதுதான் உங்க பிரச்சனையா? அது எங்கிட்ட விடுங்க. உங்க குடும்பத்தை பத்தியும் உங்க பொண்ணை பத்தியும் நல்லா தெரிஞ்ச பையனா, கல்யாண செலவு கூட அவனே ஏத்துக்கிற மாதிரி நானே நல்ல பையனா பாக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இத நான் நடத்தி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடி கொண்டு வர்றது என் பொறுப்பு. போதுமா? நீங்க அப்படி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் மாப்பிள்ளையோட வரமா? சரிங்க, வரமா? வாங்க. கடவுளே, எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு அவ சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு நல்ல புதிய கொடுப்பா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சாரதா, குடிக்க தண்ணி கொண்டா. இந்தாங்க. இப்ப சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கோயில கேட்டதுக்கு வா சொல்றேன்னு அவசரமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆட்டோல வரும்போது கேட்டதுக்கு வீட்ல வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. இப்ப வீட்ல வந்து கேட்டா என்ன சொல்றேன்னு கேக்குறீங்க? 16 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள விட்டு பிரிஞ்சு போன நம்ம 2 பொண்ணுங்களும் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தானே கோயிலுக்கு போனோம். அந்த அம்மாவை பார்த்து அவகிட்ட நம்ம குறைய முறையிடுறதுக்கு முன்னாடியே அவசரமா கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அது ஏங்க? என்ன காரணத்துக்காக அப்படி நடந்துக்கிட்டீங்க சொல்லுங்க. எல்லாம் ஒரு வகையில நல்லதுக்காக தான் சாரதா. என்னங்க சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு சாமியே கும்பிடாம பாதியில திரும்பி வந்துட்டு
நல்லதுக்காகன்னு சொல்றீங்களா? ஆமாம் சாரதா, ஏற்கனவே பறி கொடுத்த நம்ம 2 பொண்ணுங்களுக்காக நாம் இன்னைக்கே அந்த பிரத்யங்கிரா தேவி முன்னாடி போய் நின்று இருந்தோம்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்க 2 பொண்ணுங்களையும் பறி கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். என்னங்க சொல்றீங்க? அமெரிக்கா போய் இந்த குருக்கள் திரும்ப வந்துட்டாரு. அவரை இன்னைக்கு கோயிலில் பார்த்தேன். சீதா கீதாவை பற்றி உண்மையை தெரிஞ்ச குருக்கள் இத்தனை நாள் அமெரிக்காவில் இருந்தார். நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இப்போ என் நிம்மதி போச்சு. நீங்க மட்டும் இல்லைங்க, உண்மையை மூடி மறைக்கிற யாரா இருந்தாலும் நிரந்தரமா நிம்மதியா இருக்க முடியாது. ஏற்கனவே குருக்கள் கிட்ட உண்மையை மூடி மறைச்சிட்டு நீங்க பட்ட அவஸ்தைய நேர்ல பார்த்தவங்கன்னா, அப்படி இருந்தும் அதே தப்ப மறுபடியும் செஞ்சிருக்கீங்களே. என்ன சொல்ற சாரதா? நான் அந்த குருக்களை பார்த்து எல்லா உண்மையை சொல்லிட்டு சொல்றியா? அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அந்த குருக்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. கோயிலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. அதுவும் இல்லாம இத்தனை நாள் அவரு வெளிநாட்டுல வேற இருந்திருக்காரு. இன்னுமா அவரு உங்களை ஞாபகத்துல வச்சிருக்க போறாரு? ஒருவேளை அவர் ஞாபகத்துல வச்சிருந்தா? சீதாவையும் கீதாவையும் பிரிய வேண்டி வரும், அதானே சொல்றீங்க? ஆமா. நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இன்னைக்கு பயப்பட்டோம்னா வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம போயிடுங்க. நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கடவுள்னு ஒருத்தர் எதுக்குங்க? நினைக்கிற உரிமை மட்டும்தாங்க மனுஷன் கிட்ட இருக்கு. அத நடத்தி வைக்கிற சக்தி அந்த கடவுள் கிட்ட தாங்க இருக்கு. அந்த சின்ன வயசுல நம்ம 2 குழந்தைங்களையும் பறி கொடுப்போன்னு நாம நினைச்சு பார்த்திருப்போமாங்க? அந்த இடத்துக்கு மஞ்சுளாவும் மதுமிதாவும் வருவாங்கன்னு நமக்கு தெரியுமா? அது எல்லாமே அந்த அம்மா போட்ட கணக்குங்க. யார் யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும்னு அம்மாவுக்கு நல்லா தெரியுங்க. அந்த அம்மா போட்ட கணக்குல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. கோயிலுக்கு போயிட்டு பாதியிலே திரும்பி வந்துட்டு அந்த தெய்வத்தையே நிந்திக்க கூடாதுங்க. நடக்கிறது நடக்கட்டும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சாயந்தரம் மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சரி, உன் இஷ்டப்படியே செய்யலாம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. சரிங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். ம். ஆப்பிள் எடுத்துக்கோ. அக்கா, ஆப்பிள் எடுத்துக்கோ. என்னாச்சு? அக்காக்கு உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்.
அக்கா ஆப்பிள் எடுத்துக்கோ. ஹே, நீ எப்ப வந்த? அது சரி, நான் வந்து பக்கத்துல உன்னை பார்த்து அக்கா ஆப்பிள் எடுத்துக்கோ ஆப்பிள் எடுத்துக்கோன்னு சொன்னதெல்லாம் காதுல விழல. அப்படி யார் கூட பகல்ல கண்ணை முடிச்சுக்கிட்டே டூயட் பாடிட்டு இருக்க? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. திஸ் இஸ் டூ மச். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானே ஒன்னும் அப்படிலாம் பேசல, நீதான் அப்படி பேச வைக்கிற. ஆமா, ஒன்ன மறந்து பக்கத்துல நிக்கிற என்ன மறந்து இந்த உலகத்தையே மறக்கிற. அப்படி என்ன சிந்தன? அது ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லன்னு நம்ம வயசு பொண்ணுங்க சமாளிச்சாலே அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாதா? பாம்பின் கால் பாம்பறியும். சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ராமாயண மேட்ரு தான். ராமாயண மேட்ரா? ராமாயணத்துல என்ன? அதான் அன்னைக்கு நீ கேட்டி வால்மீகி. வால்மீகி, அதுக்கு என்ன? இல்ல, வழிப்பறி வாழ்க்கை நடத்திட்டு வால்மீகி காவியமே படிச்சிருக்காருல்ல. நீ எங்க சுத்தி எங்க வரன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சிவாவை பாத்தியா? ஆமா கீதா, வழக்கம் போல நான் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவர் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. அவர் உண்மையிலேயே திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. நீ வேற, ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்கு டிராமா பண்ணிருந்தா அவராவது தெரிஞ்சிருந்தாவது. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ நடந்தது செட்டப் மாதிரி எல்லாம் தெரியல. சிவா என் பேச்சு கேட்டு உண்மையிலேயே திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்னமோ சிவா திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காருன்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்ல. எதுக்கோ நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. பொறுமையாரு பொறுமையாரு. இந்த அது வரைக்கும் இந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையாரு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். தானே வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. மேகலா, மேகலா. இங்க இருக்கேம்மா. ஓ, இங்க இருக்கியாம்மா? என்னம்மா அது எல்லாத்தையும் கலைச்சு போட்டு வச்சிருக்க? என் பழைய டைரியை காணும்மா, அதான் தேடிட்டு இருக்கேன். பழைய டைரியா? ஏம்மா, அதுல ஏதாவது முக்கியமானதை எழுதி வச்சிருக்கியா? ஆமாம்மா, சில ஃபோன் நம்பர்ஸும் அட்ரஸும் எழுதி வச்சிருந்தேன். வழக்கமா எல்லாத்தையும் நீ அந்த லேப்டாப்ல தானே வச்சிருப்ப? லேப்டாப்ல தான் வச்சிருந்தேன். வைரஸ் அட்டாக் ஆகி எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. இப்ப அந்த டைரியை பார்த்து தான் மறுபடியும் என்டர் பண்ணணும். இந்த ரூம்ல தான் வச்சிருந்தேன், எங்க போச்சுன்னே தெரியல. ஒருவேளை ஆயுத பூஜைக்கு துர்கா தான் இந்த ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணா, அப்ப அது பழைய டைரின்னு எங்கேயா தூக்கி போட்டிருப்பாளோ? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எங்க துர்கா? துர்கா, இருமா இருமா, அவளுக்கு காலையில இருந்து வயித்த வலின்னு சொன்னா, அதான் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நான் செல்வியை கூப்பிட்டு தேட சொல்லட்டுமா? செல்வி, அம்மா, செல்வி, இதோ வரேம்மா. சீக்கிரம் வா. அம்மா, செல்வி, இந்த பழைய சாமான்லாம் போடுமே ரூம், ஆமாம்மா. அங்க அக்காவோட டைரி ஒண்ணு இருக்குதான்னு போய் பாரு போ. சரிம்மா. வேணாமா, செல்விக்கு எந்த டைரியும் தெரியாது, நானே போய் தேடி பாக்குறேன். சரிடா கண்ணு. சரி, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. சரிம்மா. அடுக்கி வை. பாத்து எந்த பேப்பரையும் விட்டுறாத. சரிம்மா.
ஆமா ஏதாவது முக்கியமானதா இருக்கோ அதை தேடுவாவோ.